ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, எல்லாருக்குமே ரொம்ப ஃபேவரட்டான காலிஃப்ளவர் 65 எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாமா? அதுக்கு வந்து ஒரு மிக்சர் பவுல் எடுத்துக்கலாம். அதில் 2 டேபிள் ஸ்பூன் மைதா மாவு, 1/2 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு, 1/2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், இது கூடவே கொஞ்சமாக மிளகுத்தூள், 3/4 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், தேவையான அளவு உப்பு, இது கூடவே 1/2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துட்டு தண்ணி சேர்க்காமல் ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுருங்க எல்லாத்தையும். இந்த ஸ்டேஜில் காலிஃப்ளவரை வந்து நான் உப்பு சேர்த்து தண்ணியில் வந்து லைட்டாக அலசி தண்ணியை வந்து ட்ரைன் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் வந்து இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. ஒரு 2 நிமிஷம்க்கு அப்புறம் பார்த்திங்கன்னா மாவு காலிஃப்ளவர் எல்லாமே வந்து ஒன்றா சேர்ந்து வந்துடும். கொஞ்சமாக வந்து தண்ணியை வந்து லைட்டாக தெளித்து விட்டுக்கோங்க, ரொம்ப வந்து ஊற்றிடக்கூடாது. அப்போனா அடியில் இருக்கிற மாவு எல்லாமே வந்து காலிஃப்ளவரோட நல்லா ஒட்டி வந்துக்கும். அப்போ நல்லா கிறிஸ்பியாக கிடைக்கும் காலிஃப்ளவர். இப்போ எல்லாமே ரெடி பண்ணக்கப்புறம் காலிஃப்ளவரை வந்து ஒரு 1/2 அன் ஹவர் வந்து மேரினேட் பண்ணி அப்படியே வச்சுருங்க. அரை மணி நேரம் ஆனக்கப்புறம் ஒரு கடாயில் வந்து எண்ணெயை நல்லா சூடு பண்ணிவிட்டு அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு கொஞ்சமாக வந்து காலிஃப்ளவரை வந்து பொரிச்சு எடுத்துக்கலாம். ரொம்ப வந்து சேர்த்துடக்கூடாது, அப்போனா காலிஃப்ளவர் வந்து கிறிஸ்பியாக வராது. கொஞ்சமாக சேர்த்துட்டு பொறுமையாக வந்து பொரிச்சு எடுத்துக்கோங்க. ஒரு 2லேருந்து 3 நிமிஷத்துக்குள்ளேயே வந்து காலிஃப்ளவர் 65 வந்து நல்லா கிறிஸ்பியாக சூப்பராக ரெடி ஆயிரும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து அடுத்த பேட்சை வந்து கொஞ்சமாக சேர்த்து அதையும் வந்து பொரிச்சு எடுத்துக்கலாம். அவ்வளோதான், காலிஃப்ளவர் 65 சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது வெளியே நல்லா கிறிஸ்பியாக உள்ள வந்து சாப்பிட்டா க்ரன்ச்சியாக இருக்கும். ஸோ மறக்காமல் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.